Hey guys, நான் ஜெய். நீங்கள் நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி மூவி போஸ்டர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த பிஎஸ்டி ஃபைல் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னே டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா போஸ்ட்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் உள்ளே கொண்டு வர போகிறோம். டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவில் போய் இமேஜ் 1 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இது நான் பேக்ரவுண்ட் ஃபோல்டருக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் Ctrl+T. ஃபைன், பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு கலர் டோன் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு கலர் லுக்கப் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதில் Kodak 5218 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன், நம்ம இப்போட பேக்ரவுண்ட் இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மாடல் இமேஜ் மற்ற இமேஜ்லாம் உள்ளே கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்பேஸ் ஷட்டில் UFO இமேஜ் உள்ளே கொண்டு வரலாம். அகைன் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போய் இமேஜ் 2 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நீட்டாக க்ராப் ஆகிருக்கும். நீங்கள் எந்த எடிட்டும் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க கேன்வாஸ்குள்ளார. இதை நம்ம UFO அப்படின்ற அந்த ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை நேம் பண்ணிக்கலாம் UFOன்ட்டு. ஓகே, இப்போ நான் அதை ரீசைஸ் பண்ண போகிறோம். Ctrl+T எனேபிள் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். நான் ஸ்லைட்டை ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், இப்போ நம்ம இதுக்கு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை கீழே இங்கே கொண்டு வந்துக்கோங்க. இதை வேணா ஷேடோ நேம் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. சைஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இங்கே ஷேடோ மாதிரி நம்ம ஃபியூ கிளிக்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு, அதை 100 வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு நம்ம இப்போ பிளர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக. அதுக்கு நீங்கள் ஃபில்டர் போய் பிளரில் காஷியன் பிளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ரேடியஸ் நம்ம 12 வச்சுக்கலாம். ஓகே, இதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஷேடோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த UFO ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலர் லுக்கப் லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் ஆட் பண்ணுறோம், நமக்கு தேவையான அந்த எல்லோ கைண்ட் ஆஃப் கலர் டிண்ட் கொண்டு வரதுக்காக நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணுறோம். கலர் லுக்கப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதில் சாஃப்ட் வார்மிங் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் மோட சாஃப்ட் லைட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு கர்வ்ஸ் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். கர்வ்ஸ் லேயர் இதையும் கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதோட அந்த சென்டர் கர்வ் நம்ம கீழே ஸ்லைட்டாக கொண்டு வர போகிறோம். மேலே லிட்டில் பிட் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு எல்லோ டிண்ட் கிடைக்கும் நம்மளோட அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதோட பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதையும் கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் எதுவும் டச் பண்ண வேணாம், ஒயிட் கலர் இருக்கிறனால நம்ம அது எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். கான்ட்ராஸ்ட் -12 அப்படின்னு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த UFOவோட எடிட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மாடல் இமேஜ் உள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த ஃபோல்டர் க்ளோஸ் பண்ணிட்டு மாடல் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போய் மாடல் இமேஜ் 3 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ்குள்ளார ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க.
இதோட சைஸ் மாடல் இமேஜோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் நீங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணல, நான் இங்கே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாடலுக்கு வந்து நம்ம ஷேடோஸ் கொடுத்துக்கலாம் கீழே. அதுக்கு வந்து மாடல் ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த லேயரை கீழே கொண்டாந்துக்கோங்க. அதுக்கு வந்து ஷேடோ 1 அப்படி நம்ம நேம் பண்ணிக்கலாம். கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. சம் கைண்ட் ஆஃப் ஆஃப் பிளாக் கூட இருக்கட்டும். இப்போ ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணி சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ இந்த மாடலோட அந்த ஷூல் இருக்குல்ல, அது கீழே வந்து நம்ம ஷேடோஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரஷோட சைஸை கம்மி பண்ணி ஃபியூ கிளிக்ஸ் கொடுங்க. ஃபைன், இது ரொம்ப மினிமலாகவே இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஷேடோ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஷேடோ 2 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட லைட் சோர்ஸ் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஷேடோ வந்து நம்ம இங்கே கீழே வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃப் பிளாக் கைண்ட் ஆஃப் கலர் எடுத்துக்கோங்க. அதே ப்ரஷ் டூல் இருக்கட்டும், சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் இருக்கட்டும். ஓகே, ஃப்ளோ வேணால் கூட நீங்கள் 50% வச்சுக்கோங்க. இப்போ சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வி ஷேப்பில் ஷேடோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபைன், இதுக்கு வந்து நம்ம பிளர் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக ஃபில்டர் போய் பிளர் போய்க்கோங்க. அதில் காசியன் பிளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரேடியஸ் வந்து நம்ம 25 வச்சுக்கலாம். ஸோ அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஷேடோ பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டமில் இருக்கிற இந்த ஷூ அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மாடல் இமேஜ் வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ சோர்ஸோட லைட்டுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறனால அது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஃபீல் கொடுக்கும். அதுக்காக அதை நம்ம இப்போ டார்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் போய்க்கோங்க. அதில் ஃபில் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 50% கிரெயின் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மோடு வந்து ஓவர்லேவே இருக்கட்டும். ஆப்பாசிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட இந்த லேயரோட பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஓவர்லேன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ வந்து பேர்ன் டூல் எடுத்துக்கோங்க. ரேஞ்ச் வந்து மிட் டோனே இருக்கட்டும். எக்ஸ்போஷர் வந்து 50 வச்சுக்கோங்க. சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷில் நம்ம இப்போ ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட்லாம் கொஞ்சம் டார்க்கர் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் அந்த பார்ட்டு டார்க்கர் ஆகுது. மாடலோட லெஃப்ட் சைடு இமேஜை மட்டும் நம்ம டார்க் பண்ண போகிறோம் லிட்டில் பிட். ஃபேஸில் நிறையா கொடுக்க வேணாம் கிளிக்ஸ், ஃபியூ கிளிக்ஸ் மட்டும் இருக்கட்டும். கீழே ஷூ பார்ட் மட்டும் நல்லா டார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டோட நீட்டாக மெர்ஜ் ஆகிருக்கு. ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு கலர் லுக்கப் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம கிளிப் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கானை வச்சு கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சாஃப்ட் வார்மிங் லைட்டுக்கு வச்சுக்கலாம். இதோட பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து லைட்டன் வச்சுக்கோங்க. ஒபாசிட்டி வந்து 45 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கர்வ்ஸ் லேயர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதையும் கிளிக் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ப்ளூ கலர் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பாட்டம் வந்து மேலே கொஞ்சமும் இந்த டாப் கர்வ் வந்து கீழே கொண்டாந்துக்கலாம். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஒரு எல்லோ டிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மாடலுக்கு வந்து ஷேடோ கொடுக்க போகிறோம், இன்னர் ஷேடோஸ். அதுக்கு வந்து நீங்கள் மாடல் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் வந்து இன்னர் ஷேடோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிளெண்ட் மோட் வந்து சாஃப்ட் லைட் வச்சுக்கோங்க.
கலர் பிக்கர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கலர் வந்து DDC9AF அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 100 இருக்கட்டும். ஆங்கிள் சேஞ்ச் பண்ண வேணாம், 90 இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் வந்து 34 வச்சுக்கலாம். சைஸ் வந்து 10 வச்சுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மாடலோட எடிட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் லேயர் போய்க்கோங்க, நியூ லேயர் கிரியேட் பண்ணி உங்களோட மூவி டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலர் வந்து FAEEC3 அப்படின்ற கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சம் மார்க்அப் மூவி டைட்டில் டைப் பண்ணுறேன். கீழே நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இன்னொரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை எடிட் பண்ணிக்கிறேன். சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மூவி போஸ்டரோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த கலர் டோன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ் ஃபோல்டர் போய்க்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஃபில்டர் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஃபில்டர் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டீப் எல்லோன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்கிற இந்த கலர் வந்து கிளிக் பண்ணி கலர் வந்து F5D400 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இதோட டென்சிட்டி வந்து 35 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஒரு ப்ளூ டிண்ட் ஆஃப் ஒரு நார்மலாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு மூட் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கலர் லுக்கப் லேயர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆப்ஷன் வந்து கேண்டில் லைட் கியூப் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, அதனால் இதை நம்ம வந்து 55% வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கர்வ்ஸ் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் RGBயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சென்டர் கர்வ் இருக்குல்ல, அது கரெக்டாக கீழே ஸ்லைட்டாக கொண்டாந்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸ் கம்மி பண்ணி ஒரு எல்லோ கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் கிடைக்கும். ஃபைன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளோட மூவி போஸ்டரை. ஃபைனலாக நம்ம ஃபயர் இமேஜ், அந்த ஸ்பார்க்கிள் இமேஜ் உள்ளார கொண்டாந்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த UFO அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது நம்ம UFO அந்த இமேஜுக்கு பின்னாடி தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 4 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வஸ்குள்ளார. இது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் அந்த UFO பின்னாடி வர மாதிரி பண்ணியிருக்கேன். சம் கைண்ட் ஆஃப் அது கீழே விழுந்து பேர்ன் ஆகிற மாதிரியான ஃபீலுக்காக. இதோட பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ அந்த பிளாக் பாட்லாம் இன்விசிபிள் ஆகிடும். இப்போ அந்த ஃபயர் இமேஜ் வந்து அவ்வளோ கிளியராக தெரியல. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண லேயர் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, கலர் பிக்கர் போய் சம் கைண்ட் ஆஃப் ஆஃப் பிளாக் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணி சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ளோ வந்து 50 இருக்கட்டும், நிறையா வேணாம். ஃபுல்லாக வச்சா ரொம்ப டார்க்காக இருக்கும். நம்ம ஸ்மோக் மாதிரியான எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே இப்படி லைட்டாக ஃபியூ கிளிக்ஸ் கொடுங்க. ஸோ அந்த பேர்னர் எஃபெக்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஃபோல்டர் போய் வைப்ரன்ஸ் அப்படின்ற லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம 15% வச்சுக்கலாம். ஸோ நம்ம மூவி போஸ்டர் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.